ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் வந்த இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் பற்றி பார்க்க போகிறோம். பேட்டல் ரிட்டர்ன்ஸ் பத்ம விபூஷன் இன் ப்ரொடெஸ்ட். ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் பஞ்சாப் பிரகாஷ் சிங் பேட்டல் வந்து அவரோட பத்ம விபூஷன் அவார்டை ரிட்டர்ன் பண்ணுறேன் அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிக்கு லெட்டர் எழுதுறாரு. எதனால் அப்படின்னா, ரீசெண்டாக நடந்துட்டு இருக்கிற ஃபார்மர் ப்ரொட்டஸ்ட்னால. யூஎஸ் டைட்டன்ஸ் விசா ரூல்ஸ் ஃபார் சிபிபி மெம்பர்ஸ். சைனீஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டி மெம்பர்ஸ்க்கும் அவங்களோட ஃபேமிலிஸ்க்கும் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், ட்ராவல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் நேற்று இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இதில் 10 இயர்ஸாக இருந்த ட்ராவல் வேலிடி டியூரேஷன் வந்து இப்போது லிமிட் பண்ணியிருக்காங்க. இதனால் 270 மில்லியன் பீப்புள் அஃபெக்ட் ஆகுறாங்க. கேர்ஃபுல்லி மானிட்டரிங் பிரம்மபுத்திராஸ் டெவலப்மெண்ட். இந்தியா வந்து பிரம்மபுத்திராவில் நடக்கிற டெவலப்மெண்ட்டை எல்லாம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட்ஸ் வந்து பிரம்மபுத்திராவோட டவுன் ஸ்ட்ரீம் டேமில் நடக்கிறதா இருக்குது. இதை யார் பண்ணுறாங்க அப்படின்னா, பவர் சைனா அப்படிங்கிற கம்பெனி. இது வரைக்கும் பிரம்மபுத்திராவில் இருந்த அப்பர் அண்ட் மிடில் ரீச்சஸ் டேமுக்கு தான் ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட் வந்து நடந்திருக்கு. அதுவும் எப்போல இருந்துன்னா 2015. அந்த டேம் என்னென்னா டாகு, ஜியக்ஸு, ஜியோகா அப்படிங்கிற பிளேசஸில் இப்போதான் ஃபஸ்ட்டு டைம் வந்து டவுன் ஸ்ட்ரீம் டேமில் நடக்குது. இந்த டேம் பேர் என்னன்னா யார்லுங் ஜான்கோ அப்படிங்கிற டிபெட்டியன் டேம். பர்சனல் சாய்ஸஸ் த கான்ஸ்டியூஷன்ஸ் ஹெண்டரன்ஸ். அதாவது ஒருத்தரோட மேரேஜ் அஃபேர்ஸ்லேயும் ஒருத்தரோட ஓன் ஃபெய்த்லேயும் ஒரு எந்தவித ஸ்டேட்டும் எந்த இண்டிவிஜுவலும் வந்து இன்வால்வ் ஆகக்கூடாது. இது வந்து அவங்களோட ரைட் டு ப்ரைவசி. அப்படின்னா அவங்களோட ஹோம் அஃபேர்ஸ், ஃபேமிலி மேட்டர்ஸ், பர்சனல் மேட்டர்ஸ், மேரேஜ் அஃபேர்ஸ் தான். இதில் வந்து எந்த இண்டிவிஜுவலுக்கும் எந்த ஸ்டேட்டுக்கும் இன்வால்வ் ஆகிறதுக்கு உரிமை கிடையாது. ஒருத்தர் வந்து ஒரு மதத்திலிருந்து இன்னொரு மதத்துக்கு போகிறாரு அப்படின்னா அவரோட முழு மனது சம்மதமாக இருக்கணும். அப்புறம் அவர் வந்து ஹானஸ்டாக கன்வெர்ட் ஆகணும். இப்படி இருந்தால் தான் அந்த கன்வர்ஷன் வந்து ஒரு வேலிடாக இருக்கும். இப்போது ஒருத்தர் ஒரு மதத்திலேருந்து இன்னொரு மதத்துக்கு போகிறதும், ஒருத்தர் வந்து மேரேஜ் பண்ணிக்கிறதும் அவரோட ஃபண்டமெண்டல் ரைட் தான். அவங்களுக்கு பிடிச்சவங்கள மேரேஜ் பண்ணிக்கிறது அவங்களோட மேட்டர் ஆஃப் சாய்ஸும் ஃபண்டமெண்டல் ரைட்டு தான். இதில் வந்து யாரும் இன்வால்வ் ஆகிறதுக்கு உரிமை கிடையாது. ஃப்ரீடம் ஆஃப் கன்சைன்ஸ் அண்ட் ஃப்ரீ ப்ரொஃபஷன், ப்ராக்டிஸ் அண்ட் ப்ரொபகேஷன் ஆஃப் ரிலீஜன் அப்படிங்கிறத ஆர்டிக்கல் 25 வரும். இப்போது ஒரு மதத்திலிருந்து இன்னொரு மதத்துக்கு அவங்க சேஞ்ச் ஆகிறாங்க அப்படின்னா அவங்க முழு மனது வேணும், ஹானஸ்ட் கன்விக்ஷன் வேணும். அது வந்து எதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னா இந்த ஆர்டிக்கல் 25 தான். இதில் கன்க்ளூஷன் என்னென்னா, ஒருத்தர் வந்து திங்க் பண்ணுறதுக்கு உரிமை இருக்குது. அது வந்து அவரோட ஃப்ரீடம் ஆஃப் தாட். ஒருத்தர் அவரோட விருப்பப்படி வாழ்கிறது அப்படிங்கிறது ரைட் டு லிபர்ட்டி. ஒருத்தர் ஒரு மதத்திலிருந்து இன்னொரு மதத்துக்கு போகிறது, ஒருத்தர் அவங்கள மேரேஜ் பண்ணுறது எல்லாமே ஈக்குவல் ஃப்ரீடம் ஆஃப் கன்சைன்ஸ். இதில் வந்து யாருக்கும் இன்வால்வ் ஆகிறதுக்கான உரிமை கிடையாது. இது வந்து ஒரு தனி மனிதனோட ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்னு இந்த ஆர்டிக்கலை சொல்கிறாங்க. இன் ஃபார்மர்ஸ் ப்ரொடெஸ்ட் த கோர் இஸ் ப்ரொக்யூர்மெண்ட். அதாவது ஃபார்மர்ஸ் வந்து எதுக்காக ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, மெயின் ரீசன் வந்து கவர்மெண்ட் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸை வித்ட்ரா பண்ணதுக்காகவும், வித்ட்ரா பண்ணனால இப்போ என்னாச்சு அப்படின்னா ப்ரைவேட் பிளேயர்ஸ்க்கு இது ஒரு ஸ்டேஜ் ஆயிடுச்சு. ஏன்னா மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறது கவர்மெண்ட் வந்து ஒரு சர்டைன் ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த கிராப்புக்கு இவ்வளோ அமௌண்ட்டு, இந்த கிராப்னா இவ்வளோ அமௌண்ட்டில் அவங்க வந்து வாங்கிக்கணும். ப்ரைவேட்டாக இருந்தாலும் மண்டிஸாக இருந்தாலும் வாங்கிக்கணும் ஃபார்மர்ஸ் கிட்டே இருந்து அப்படிங்கிறதான். இப்போது இதை எடுத்ததுனால என்ன ஆகுது, ப்ரைவேட் பிளேயர்ஸ் அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணி அவங்களுக்கு கெயினாகவும் ஃபார்மர்ஸ்க்கு லாஸாகவும் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது தான் மெயின் ரீசன். ஆனால் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க, மினிமம் சப்போர்ட் ப்ரைஸை வந்து டிஸ்மேண்டில் பண்ணுறதா நாங்கள் எந்தவித பிளானும் சொல்லலை அப்படிங்கிறாங்க. ஆனால் அந்த பில்லில் வந்து மினிமம் சப்போர்ட் ப்ரைஸை பற்றி எதுவுமே பேசலை. எதனால் வந்து ஃபார்மர்ஸ் டெல்லியை நோக்கி ப்ரொட்டஸ்ட் பண்ணுறதுக்காக மார்ச் பண்ணுறாங்க அப்படின்னா, மெயினாக யார் போகிறாங்க அப்படின்னா, ஃபார்மர்ஸ் ஆஃப்
ஸ்டேட்ஸ் ஆஃப் ஹரியானா அண்டு பஞ்சாப் தான். ஏன்னா இவங்களோட லைஃப் லைனே பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் தான். அவங்க ஹெவியாக டிபெண்ட் ஆனது மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ்லையும் பப்ளிக் ப்ரொக்யூர்மெண்ட்லையும் தான். ஏன்னா இவங்க 88% பேடியையும் 70% வீட்டையும் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதனால் இவங்களோட இந்த ஸ்டேட்டோட மெயின் வளர்ச்சி எதில் இருக்குது? பேடியிலையும் வீட்லேயும் தான். முக்கால்வாசி இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஃபார்மர்ஸ் தான். அது மட்டும் இல்லாமல் பஞ்சாபில் தான் 5 ரிவர்ஸ் போகுது. அதனால தான் அதுக்கு பஞ்சாப்னே நேம் வந்துச்சு. அதனால தான் பஞ்சாபும் இவ்வளோ வெல்த்தியாக இருக்குது. அதனால் அந்த இடத்துல அக்ரிகல்ச்சரும் டெவலப் ஆகிருக்கு. இப்போது இவங்க இதில் இவ்வளோ டிபெண்டாக இருக்கிறதுனால அவங்களோட லைஃப் லைன் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். இப்போ ஃபார்மர்ஸ் அமெண்ட்மெண்ட் இப்போ ஃபார்மர்ஸ் பில் கொண்டு வந்ததுனால இவங்க தான் மெயினாக லாஸ் ஆகுறாங்க. அதனால தான் ஸ்டேட்ஸ் ஆஃப் ஹரியானா அண்டு பஞ்சாப் ஃபார்மர்ஸ் வந்து டெல்லியை நோக்கி மார்ச் பண்ணியிருக்காங்க. மற்ற ஸ்டேட்ஸ்லையும் ரைஸ் ப்ரொடக்ஷன், வீட் ப்ரொடக்ஷன் நடக்குது. மெயினாக ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, உத்தரப்பிரதேஷ், ஒடிசாலெல்லாம் 44% ரைஸ் ப்ரொடக்ஷன் இருக்குது. மத்திய பிரதேஷ் அண்ட் உத்தரப்பிரதேஷில் 23% வந்து வீட் ப்ரொடக்ஷன் இருக்குது. ஆனால் மெயினாக யார் வந்து அதிக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்டேட்ஸ் ஆஃப் ஹரியானா அண்டு பஞ்சாப் ஃபார்மர்ஸ் தான். அதனால தான் அவங்க ரொம்பவும் அஃபெக்ட் ஆகுறாங்க. நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் பெனிஃபிஷியரிஸ் 80 crore ஃபார்மர்ஸ்க்கும் 8 crore மைக்ரண்ட்ஸும் எதை விரும்புகிறாங்க அப்படின்னா பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் தான். அதனால தான் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் வேணும், அது கூடயும் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸும் வேணும் அப்படின்னு ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் 3 இயர்ஸில் மட்டும் இந்த ஸ்டேட்டில் இருந்து 40% பேடியும் 42% வீட்டும் பப்ளிக் ஏஜென்சிக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஆஃப் ஆஃப் த ப்ரொடக்ஷன் வந்து இப்போ கொரோனா வைரஸில் வந்து பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டமாக ஃப்ரீ பண்ணாங்க. அதில் ஆஃப் ஆஃப் த ப்ரொடக்ஷன் யாரோடது அப்படின்னா ஸ்டேட்ஸ் ஆஃப் ஹரியானா அண்டு பஞ்சாப் ஃபார்மர்ஸ் தான். இதில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா ரெகுலேட்டரி மெக்கானிசம் வேணும். அது மட்டும் இல்லாமல் ட்ரேட் ஏரியாவில் வந்து டிரான்ஸ்பரன்சி லேக்காக இருக்குது. அதனால் கவர்மெண்ட் வந்து அதுக்காக சில இம்பார்ட்டன்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ப்ரைவேட் பிளேயர்ஸ்க்கு கொடுக்கணும் அப்படின்னு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து ஃபார்மர்ஸ் கேட்டிருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறையா அப்டேட்ஸ் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.